உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சேலம் மேற்கு மாவட்டம் காமநேரி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று விழா நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் தலைமையில் ஒன்றிய பொருளாளர் சின்ராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் மேட்டூர் மெய்யழகன் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து கல்வெட்டை திறந்து வைத்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது நமது கடமை என்று அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் இமயவர்மன், மாநில நிர்வாகிகள், மாவட்ட பொருளாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கத்தில் சட்ட ஆலோசகரும் கடலூர் மாநகராட்சி துணை மேயருமான வழக்கறிஞர் தாமரை செல்வன் தலைமையில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலையில் மாற்று சங்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சங்கமான தொழிலாளர் விடுதலை முன்னணி சங்கத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் போக்குவரத்து நிர்வாகிகள், பேரவை துணை செயலாளர் வாசுதேவன், பூபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட காட்டுவண்ணஞ்சூர் பகுதியில் வீடு இல்லாத ஆதிதிராவிடர் ஏழை எளிய மக்களுக்கு கடந்த 1999 ஆண்டு திமுக ஆட்சியில் சுமார் 70 பயனாளிகளுக்கு 3 சென்ட் வீதம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் நில உரிமம் கேட்டு தனிநபர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த சூழலில் அரசு தரப்பில் யாரும் ஆஜராகாததால் நில உரிமை கோரிய வழக்கில் தனிநபருக்கு ஆதரவாக ஒரு தலைபட்சமாக தீர்ப்பு வந்தது. இந்நிலையில் ஆதிதிராவிட மக்கள் வசித்து வரும் பகுதியில் நீதிமன்ற தீர்ப்பை பெற்ற தனிநபர் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் அளவீடு செய்ய வந்துள்ளார். இதனையடுத்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் வருவாய்த்துறையினருக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து வருவாய்த்துறையினர் அதனை மீறி நில அளவீடு செய்ததால் ஆத்திரமடைந்த கிராம பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி, கடலூர் மண்டல துணை செயலாளர் பொன்னி வளவன், மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மண் தென்னவன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி தமிழ்குமரன், வழக்கறிஞர்கள் ராதாகிருஷ்ணன், பாண்டுரங்கன், தொகுதி செயலாளர் சிலம்பன், ஒன்றிய செயலாளர்கள் தளிச்சந்திரன், மண் சிந்தனை வளவன், கள்ளிப்பட்டு கண்ணன், மாநில ஓவியர் அணி துணை செயலாளர் கிள்ளி வளவன், சங்கராபுரம் நகர செயலாளர் சக்திவேல், கள்ளக்குறிச்சி நகர துணை செயலாளர் எம்ஜிஆர் இனியன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி தமிழ்குமரன், மாவட்ட நிர்வாகிகள் கண்ணன், சத்யராஜ், செல்வகுமார், காந்தி, சங்கராபுரம் நகர நிர்வாகிகள் சண்முகம், கடப்பாறை கண்ணன், பெரியசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு, ஆதிதிராவிட மக்களுக்கு, சுமார் 70 குடும்பங்களுக்கு 4 ஏக்கர் நிலத்தை அன்றைக்கு ஆதிதிராவிட நலத்துறையால் கையகப்படுத்தப்பட்டு 70 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கியுள்ளது. ஆனால் மேற்படி நில உரிமையாளர் நீதிமன்றத்தை அணுகினார். நீதிமன்றத்தை அணுகிய போது சம்பந்தப்பட்ட ஆதிதிராவிட நலத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர் அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட வழக்கின் மீது சரியான சட்டக்கருத்துக்களை எடுத்துரைத்து
காட்டுவண்ணூர் மக்களின் வாழ்நிலையை கருத்தில் கொண்டு சட்டப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வாதிட்டு மீட்டுத் தர முன்வரவில்லை. ஆதலால் நீதிமன்ற உத்தரவு மேற்படி நில உடைமையாளருக்கு சாதகமாக நில அளவீடு செய்வதற்கு ஒரு உத்தரவு ஒன்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளார்கள். அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு காவல்துறையின் துணை கொண்டு சங்கராபுரம் வட்டாட்சியர் மூர்க்கத்தனமான குணத்தோடு நீதிமன்ற உத்தரவின்படி நில அளவீடு செய்வதற்கு இன்று வருகிறார். ஆனால் ஏற்கனவே இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் 99ஆம் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் திருக்கரங்களால் வழங்கப்பட்ட ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நிலப்பட்டாவை தற்போது கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கேன்சல் செய்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவின்படி அவர் அந்த மக்களுக்கு வழங்கிய பட்டாவை தள்ளுபடி செய்திருந்தால், திருத்தம் செய்திருந்தால், மேற்படி 70 குடும்பத்தை சார்ந்த மக்களுக்கு வாழ்வதற்கு வாழ்வாதாரம் எங்கே? ஒரே குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் என்கிற விதத்தின் அடிப்படையில் அண்ணன் தம்பிகள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகிறார்கள். நகரப்பகுதியில் இருப்பதனால் காட்டுவண்ணூர் மக்கள் வாழ்வதற்கு குடியிருப்பதற்கு சிரமமாக இருக்கிற நிலையில் அவர்கள் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடத்திலே முறையிட்டு மேற்படி மக்களுக்கு வீட்டுமனைகள் வழங்குவதற்கு அதே இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் மேற்படி மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும் என சங்கராபுரம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இன்று சம்பந்தப்பட்ட அதிகாரியிடத்திலே முறையிட்டு நாளை மறுநாளோ கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட காட்டுவண்ணூர் சேரி மக்கள் அனைவரும் மக்கள் குடியேறும் போராட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தை இப்போது அறிவிப்பு செய்ய இருக்கின்றோம். சங்கராபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட நகர மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து ஆலோசித்து எதிர்வரும் போராட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காட்டுவண்ணூர் மக்கள் குடியேறும் போராட்டத்தை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அப்போராட்டம் வெற்றி பெற அனைவரும் பேராதரவு தந்திட வேண்டும் என இந்த நிகழ்வின் சார்பிலே வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசே, இன்றைய தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது தங்களால் வழங்கப்பட்ட இந்த பட்டா இன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களால் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆகவே உரிய நிவாரணம் கேட்டு வருகிற மக்களின் உணர்வுகளுக்கு செவி சாய்த்திட வேண்டும் என பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிவகங்கை தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் சிவகங்கை நகரில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலையா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வெல்லும் சனநாயக மாநாட்டு பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் மண்டல செயலாளர் மதுரை மாலின், மண்டல துணை செயலாளர் முத்தரசு, மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஆதிவளவன், ஒன்றிய செயலாளர்கள் காளையார்கோவில் வெற்றி விஜயன், இளையாங்குடி ஜேம்ஸ் வளவன், திருப்புவனம் கண்ணன், மானாமதுரை மாணிக்கம், சிவகங்கை ராமதாஸ், கார்த்திக் மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள் மங்களம் ஜான்சன், விடுதலை கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமானோர் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் வரும் 29ஆம் தேதி வெல்லும் ஜனநாயக மாநாடு நடைபெற உள்ளது. இந்நிலையில் இம்மாநாட்டிற்கான பிரச்சார வாகனத்தை மதுரை மாவட்டம் பெரியார் பேருந்து நிலையம் மேலவாசல் பகுதியில் இருந்து தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன் ஆகியோர் நீலம் சிவப்பு கொடியை இசைத்து தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்வில் ராம்குமார் பாண்டியன், காளவாசல் மாரி, மேலவாசல் லாரன்ஸ், சிலம்பரசன், அம்பேத் சீனி, செந்தில், தமிழ்வாணன், மாப்பாளையம் முத்து, அந்தோணி, ராவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை வீதிகளில் வாகன LED பிரச்சார பயணத்தை துவக்கி வைத்தோம். மேலவாசல் பகுதியில் அதுபோல எழுச்சி தலைவரின் ஆணைக்கிணங்க நாம் எவ்வாறு பணி செய்தோமோ அதைவிட 10 மடங்கு பணி செய்ய வேண்டும். நாம் எவ்வாறு மாநாடுகளுக்கு செலவு செய்தோமோ அதைவிட 10 மடங்கு செலவு செய்து மாநாட்டு பணிகளை செய்ய வேண்டும். மற்ற பிற மாநாட்டிற்கு நாம் எவ்வளவு மக்களை திரட்டி வந்தோமோ அதைவிட 10 மடங்கு மக்களை திரட்ட வேண்டும். நாம் மாநாட்டு தொடர்பாக இதற்கு முன்பாக எவ்வளவு நாம் பணி செய்தோமோ அதைவிட 10 மடங்கு பணி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தோழர் அரசு முத்துப்பாண்டியன்,
மற்றும் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் ராம்குமார் பாண்டியன் மற்றும் மேலவாசல் லாரன்ஸ், மேலவாசல் மாரி, சிலம்பரசன், சீனு, செந்தில் மற்றும் முத்து, ராவணன் உள்ளிட்ட தம்பிகளினோடு மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் நமது வருகின்ற 29 திருச்சியிலே நடைபெறுகின்ற மாநாட்டு துண்டறிக்கையை பொதுமக்களும் சமூக ஊடகங்களும் இந்த விளம்பரத்தை செய்ய வேண்டும் அடிப்படையிலே இங்குள்ள மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எழுச்சி தலைவரின் டிசம்பர் 29 நடைபெறும் மாநாட்டு துண்டறிக்கையும் அந்த துண்டறிக்கையிலே அச்சிடப்பட்ட அரசமைப்பு சட்டத்தின் முகப்பரையும் அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாக இன்று பெரியார் பேருந்து நிலையத்தில் துண்டறிக்கை வழங்கப்பட்டது. என்னோடு வருகை புரிந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அடிவாரம் பகுதியில் அனைத்து சமூக மக்களும் சாலையோரம் கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாலசமுத்திரம் பேரூராட்சி அமைப்பாளர் மாரிமுத்து என்பவர் சாலையோர கடை அமைத்து வியாபாரம் செய்து வந்த நிலையில் நகர் காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் திடீரென்று மாரிமுத்துவின் கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். அப்போது அவர் காரணம் கேட்ட நிலையில் மாரிமுத்துவை டிஎஸ்பி சரவணன் காதில் அடித்ததில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் என்பவரை டிஎஸ்பி சரவணன் தகாத வார்த்தைகளை பேசி தாக்கியதும் அடிவாரம் பகுதியில் பட்டியலின மக்களை குறிவைத்து டிஎஸ்பி சரவணன் அடிப்பது மிரட்டுவதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன், மாவட்ட பொருளாளர் திருமாறன் ஆகியோர் தலைமையில் கோட்டாட்சியர் சரவணனிடம் புகார் மனு அளித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு டிஎஸ்பி சரவணன் கலந்து கொண்டு புகார் மனுவை அளித்தார். இந்நிகழ்வில் நகர செயலாளர் மணவாளன், நகர பொருளாளர் தமிழண்ணன், நகர துணை செயலாளர் மாரிமுத்து, முகாம் செயலாளர் ஆனந்த், தொப்பம்பட்டி ஒன்றிய துணை செயலாளர் பெருமாள், ஒன்றிய பொருளாளர் மாயவன், மாவட்ட அமைப்பாளர் ஆதிவளவன், செந்தமிழன், ஆனந்தன், சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு புகார் மனு அளித்தனர். பழனி மலை அடிவாரத்தில் சாலையோர வியாபாரிகள் பலரும் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக கடை நடத்தி வருகின்றனர். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பலரும் சாலையோர வியாபாரிகளாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இது பழனியில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய வியாபார அணுகுமுறை. அண்மை காலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் சாலையோரங்களில் வியாபாரம் செய்யக்கூடாது என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2 நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் தம்பி மாரிமுத்து என்பவரும் அங்கே சாலையோரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கடை நடத்தி வருகிறார். அவரை பழனி நகர துணை கண்காணிப்பாளர் கன்னத்தில் அறைந்து தற்போது அந்த தம்பி மருத்துவமனையிலே சிகிச்சையில் இருக்கின்றார். எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று நடந்தவற்றை விசாரிக்கின்ற போது டிஎஸ்பி அவர்கள் நேரடியாகவே நான் தான் அடித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவரது போக்கு அங்கே இருந்திருக்கிறது. விசாரித்து பார்த்தபோது அங்கே கடை போடக்கூடியவர்களில் பலரும் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் காவல்துறையின் நடவடிக்கை வேறு விதமாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கடை நடத்தக்கூடிய வியாபாரிகளிடம் காவல்துறையின் நடவடிக்கை வேறு விதமாக இருக்கிறது என்கின்ற செய்தி எங்கள் தலைமையகத்திற்கு கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எமது கட்சியின் நிர்வாகி தம்பி மாரிமுத்து அவர்களை
தாக்கிய டிஎஸ்பி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், சாலையோர வியாபாரிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தற்போது கோட்டாட்சியரிடம் வலியுறுத்தி மனு கொடுத்திருக்கின்றோம். கோட்டாட்சியர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். எனவே காவல்துறை அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு, விழாக்காலங்களில் கோவில் என்பதனால், மிக முக்கியமான கோவில் ஸ்தலம் என்பதனால் வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது சரிதான். ஆனால் சிறு வியாபாரிகளிடம், குறிப்பாக சாலையோர வியாபாரிகளிடம், அதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய வியாபார தளத்தில் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக கடுமையாக கண்டிக்கின்றோம். ஆர்டிஓ அவர்களும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருப்பதன் அடிப்படையில் எங்களது போராட்டம் நடத்துவோம் என்று முடிவெடுத்திருந்த வேளையில் அதை மாவட்ட நிர்வாகம் தள்ளி வைத்திருக்கிறது. எனவே இத்தகைய போக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் தற்போது தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,